அத்தியாயம் 6. கல்லூரிக்கு கிளம்பி சென்றவன் தர்ஷினியை அழைப்பதற்கு அவள் வீட்டிற்கு செல்ல, அவனுக்கு முன்பே வீட்டின் வாசலில் கிளம்பி நீல வண்ண சுடிதாரில் அழகாக நின்றிருந்தாள் அவன் தேவதை. அவளை பார்த்ததும், ஹாய் வண்டு, கிளம்பிட்டியா என புன்னகைக்க, தா போலாமா என அவன் பைக்கில் ஏறி அமரவும், வீட்டினுள்ளிருந்து அவள் தாய் மஞ்சுளா வெளியே ஒரு லஞ்ச் பையுடன் வந்தார். எப்பா தேவா, இதில் உனக்கும் ஜேக்கும் சேர்த்து பிரியாணி இருக்கு, மதியம் சேர்ந்து சாப்பிடுங்க என நீட்ட. சரிங்கத்த என வாங்கி வைத்து கொண்டான். பார்த்து போங்க என வழி அனுப்பி வைத்து விட்டு வீட்டிற்குள் சென்று விட்டார். ஏ வண்டு, இன்னைக்கு என்னடி பிரியாணியெல்லாம்? எனக்கு தெரியாமல் என்ன விசேஷம்? சும்மாடா, காலைல சீக்கிரம் முழிச்சிட்டேன். பார்த்தா சிக்கன் வாங்கி வச்சுருந்தாங்க. நான் போர் அடிக்குதேன்னு கொஞ்சமாக எடுத்து வீடியோ பார்த்து பிரியாணி காலையில் செஞ்சேன். அப்பா அம்மான்னு யாருமே சாப்பிடல, அது அப்படியே இருந்துச்சு. அதை தான் அம்மா உனக்கு கொடுத்து விட்டாங்க என்றதும் வண்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். வேகமாய் பிரேக் போடவும் அவன் முதுகில் போய் சாய்ந்து மீண்டும் தள்ளி அமர்ந்தவள் அவன் முகத்தை என்ன என்பது போல பார்க்க, அதிர்ச்சியுடன் அவளை திரும்பி பார்த்தவன், ஏதே நீ செஞ்சியா? ஏண்டே, சரியான கொலகார குடும்பமாக இருப்பீங்க போல. அப்படி என்னடி அத்தைக்கு கோவம் எங்க மேலே என்று அவளை சீண்டி பார்க்க, டேய் போது, ரொம்ப பேசாத. நான் எங்கள் அம்மா உனக்கு எடுத்துகிட்டு போக சொன்னப்பவே வேண்டான்னு பாக்ஸ் மறைச்சி வச்சு உன்னை காப்பாற்ற பார்த்தேன். ஆனால் எங்கள் அம்மா அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உன் கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன் என உதடு பிதுக்க, அவளின் பஞ்சுமிட்டாய் உதடுகளின் கீழுதட்டை பிடித்து கொஞ்ச வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. தலையை திருப்பி உலுக்கி கொண்டவன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். சரியான பிளானிங் குடும்பமாக இருக்கும் போல. நான் என் லவ்வை சொல்கிறதுக்குள்ளே என்னை கொன்னுருவா போலையே. வேண்டாண்டா, மறந்தும் அந்த பிரியாணியை தொற்றாத. அவள் கட்டாயப்படுத்தினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டைரியை கொடுத்த பிறகு எந்த விஷ பரீட்சையாக இருந்தாலும் வச்சுக்கலாம் என எண்ணியபடியே கல்லூரிக்கு சென்றிருந்தனர். வண்டே, கிளாஸுக்கு போ, பைக்கு பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று செல்ல பார்க்க, இல்லை நான் மரத்தடியில் கீழே நிற்பேன், நீ வா சேர்ந்து போகலாம் என ஓடி சென்று மரத்தடியில் நின்று கொண்டாள். பைக்கை பார்க் செய்துவிட்டு வந்தவன் கண்ட காட்சியில் திகைத்து அப்படியே உறைந்து போய் நின்று விட்டான் தேவா. அந்த சீனியர் மாணவன்தான் தர்ஷினியிடம் பேசிக்கொண்டு நின்றிருந்தான். தேவாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வரவும் அவர்கள் அருகில் செல்ல மனமின்றி நேராக தனது கிளாஸிற்கு ஒதுங்கி சென்று விட்டான். அவனுக்கு பிடிக்காமல் யாரேனும் ஒருவர் வந்து நின்று அவளிடம் பேச்சு கொடுத்திருந்தால் நடப்பதே வேறு. ஆனால் அவளும் அல்லவா சிரித்து பேசிக்கொண்டிருக்கிறாள். பார்க்கவே மனம் வலிக்க அங்கு நிற்க முடியாமல் சென்று விட்டான். தர்ஷினி தனியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்த அந்த சீனியர் அவள் அருகில் சென்று, ஹாய்மா, உங்கள் பேர் என்ன, எந்த கோர்ஸ் என யதார்த்தமாக பேச்சு கொடுக்க, முதலில் தர்ஷினிக்கு ஷாக்காக இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவள் இயல்பாக தான் பேசினாள். நான் தர்ஷினி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமாம், நீங்கள் என்ன குரூப் என அவள் பதிலுக்கு கேட்க, அழகாய் சிரித்தவன், நான் வசீகரன், எல்லாரும் வசின்னு கூப்பிடுவாங்க, செகண்ட் இயர் பிபிஏ என தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் அவன். வசீகரன், உனக்கு ஏத்த பேர் தான் என நினைத்து கொண்டாள். ஆமாம், இங்கே எதுக்கு நிற்கிற, கிளாஸுக்கு போகலையா என வசி கேட்க, நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன், இப்போ வந்துடுவான் என்றதும், சரி அப்புறம் என அழகாய் புருவம் உயர்த்தி கேட்டவனிடம் ஒரு நொடி விழாமல் இல்லை அவள். அப்புறம் வேற என்ன என அவள் விழிக்க, உனக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு என அவன் சொல்ல, தேங்க்ஸ் என்றாள். அப்போது கொஞ்சம் மாடனான பெண்ணொருத்தி அங்கு வந்து வசியின் தோளில் கை வைத்து அழைக்கவும், சரி மதியம் கேன்டீன் வா பேசலாம் என ஓடியவனை பார்த்தபடியே நின்றவள் பெல்லடிக்கும் சத்தம் கேட்டு, பார்க் பண்ண போனவ இன்னும் ஆளக்கானோ என தன் கண்களால் தேவாவை தேடி அலசியபடி கிளாஸிற்கு சென்று பார்க்க, தேவா அவனிடத்தில்தான் அமர்ந்து ஜெயிடம் பேசி கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் கடுப்பானவள் பேக்கை அவன் முன் தூக்கி எறிந்து, அறிவிருக்காடா உனக்கு? நான் அங்கே உனக்காக தான் நின்றுட்டுருக்கேன், நீ இங்கே வந்து எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க என மூக்கு விடைக்க பேச, அவள் முகத்தை பார்த்த தேவா, எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? நீ அந்த சீனியர் பையன்கிட்ட நின்று மும்மரமாக பேசிகிட்டு இருந்த, சரின்னு நானும் வந்துட்டேன் என சாதாரணமாக சொல்லவும், ஆமாண்டா தேவா என முகத்தில் சந்தோஷம் மிளற அவன் அருகில் வந்து அமர்ந்தவள், அந்த பையன் என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு அவன் என்கிட்ட வந்து பேசினப்போ ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அவள் பேர் என்னன்னு தெரியுமா என அவனின் தோளில் தன் தோளால் இடித்து கேட்க, சொன்னாதானே தெரியும் என கடுப்படித்தான் தேவா. இப்போ எதுக்குடா என்கிட்ட கடுப்படிக்கிற? நீ என்னை விட்டுட்டு வந்ததுக்கு நியாயமாக நான் தான் உன் மேலே கோபப்படணும் என்றவளை கண்கள் மூடி பெருமூச்சை இழுத்து விட்டு பார்த்தான். சரி சொல்லு, அவன் பேர் என்ன?
என சிறிது மென்மையான குரலில் கேட்க, சிரிச்சிட்டே கேளு, அப்பதான் சொல்லுவேன் என முகம் சுருக்கி சொல்லவும், நீ சொல்லவே வேணாம் போடி என்றான் ஜெய். டே, நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல, மூடிட்டு போடா என ஜெயிடம் வம்புக்கு சென்றிருந்தாள். இருவரும் மாற்றி மாற்றி கத்தவும், அடைச்சா அடிச்சுக்காதீங்க என தேவா கடுப்படித்திருந்தான். தர்ஷினி பக்கம் திரும்பியவன் அவள் முகத்தை உற்று நோக்கி, சரி, அவன் பேர் என்ன சொல்லு என்றதும் அவ்வளவு நேரம் இருந்த கோபம் அவள் முகத்தில் மறைந்திருந்தது. அதையும் தேவா கவனித்திருந்தான். டே தேவா, அவன் பேரு வசீகரன்டா. நல்லா இருக்குல்ல, பேருக்கேத்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்தான்டா. அவன் முகத்தை ரொம்ப க்ளோஸ்ல பார்த்தேன். பல்லுலாம் குட்டி குட்டியா, செம்ம கியூட்டா, கன்னத்துல குழி வேற. அப்புறம் இந்த ப்ளூ ட்ரெஸ்ஸு செம்மையா இருக்குன்னு சொன்னான். எனக்கு அப்படியே மனசு முழுக்க பட்டாம்பூச்சி தான் என மூச்சை இழுத்து விட்டு சிரித்தாள். நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து அவரை கூப்பிட்டு போயிட்டா என அவள் ஏக்க பெருமூச்சு விடவும் தேவாவின் இதயம் ரணமாய் வலித்தது. அந்த அளவுக்கு அவனை ரசித்திருக்கிறாளா என்ற எண்ணமே போதும் அவனுக்கு. உடலை விட்டு உயிர் சென்றிருந்த பிணமாய் அமர்ந்திருந்தான் அவன். அவனை ஆயுதமின்றி கொன்று கொண்டிருந்தாள் அவனின் தேவதை. டே தேவா, மதியம் கேன்டீனுக்கு வர சொல்லியிருக்காண்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் போகலாம் என அவனின் கையை பிடித்து ஆட்டவும், உனக்கு வேணும்னா நீ போடி, அந்த மூஞ்சியெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது என ஜெய் கடுப்படிக்க, உனக்கு என்னடா பிரச்சனை, வந்ததுலேருந்து ஓவராக பேசுகிற, நான் உன் பேச்சுக்கே வரல, மரியாதையாக இருந்துக்க, அவன் மூஞ்சிக்கு என்ன குறை, ஆணழகண்டா அவன் என்றதும் தேவா கசந்த புன்னகை சிந்தினான். ஆணழகனா? அப்போ அங்கே போடி, எதுக்கு எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க? டே தேவா, மதியம் நீ போகாதடா, நீயே போய் அவங்ககிட்ட பேசிக்கடி தண்டம். படிக்க வந்தியா இல்லை சைட் அடிக்க வந்தியா என கோவத்தின் உச்சத்தில் தனது நண்பனுக்காக பேசினான் ஜெய். தேவா, அவன் என்னை எப்படி பேசுகிறான், நீ கண்டுக்காம இருக்கல்ல என்றவள் கோவத்துடன் அந்த இடத்தை விட்டு எழுந்து தனது இடத்திற்கு சென்று அமர்ந்து விட்டாள். டே மச்சான், போதுண்டா, இப்படியே எல்லாத்தையும் மனசில் அடக்கி வச்சுட்டு பைத்தியமாக போயிடாத. உன் காதலை வெளிப்படையாக சொல்லிடு. உன்னை நினச்சா கவலையாக இருக்குடா. என்னையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி சத்தியம் வாங்கி வச்சிருக்க. ஏன்டா இப்படி பண்ணுற? உண்மையான ஆதங்கத்தில் கூறினான் ஜெய். டேய், அவனை பற்றி பேசுகிறப்போ அவன் முகத்தில் தெரிஞ்ச சந்தோஷத்தை பார்த்தியா? மச்சான், அது எங்கூட இருக்கப்ப கூட நான் பார்த்ததில்லடா. அவளுக்கு பிடிச்சதா அவள் செய்யட்டும். இனி என் காதலை பற்றின மூச்சு கூட விடமாட்டேன்டா. நீயும் எதுவும் சொல்லக்கூடாது என்றவனுக்கு மனம் முழுக்க துடித்து கொண்டிருந்தது. பைத்தியம் முத்தி போச்சுடா. நீ உசுரான்னு நினைக்கிறவளை எப்படி இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க மனசு வருது? நீ உண்மையாதான் அவளை லவ் பண்ணுறியா என அவனை வெறுப்பேத்த கேட்டவனை கண்களில் வலியுடன் பார்த்தவன், என்னடா நீயும் என்னை வெறுப்பேற்றி பார்க்குறியா? இப்படியெல்லாம் பேசினா அவகிட்ட உண்மையாக சொல்லிடுவேன்னு பார்த்தியா? அவளுக்கு இனி துணையாதாண்டா இருப்பேன். அவள் சந்தோஷந்தான் எனக்கு நிம்மதி தரும். அவள் இன்னொருத்தனை பற்றி பேசுகிறப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் மனசில் துளியும் நான் இல்லைன்னு. என் நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு மச்சான் என்றவனை விழியகலாது பார்த்த ஜெய், இன்னைக்கு இவன் பேக்கில் உள்ள டைரியை எப்படியும் அவகிட்ட சேர்த்துறணும், இல்லைன்னா எல்லாமே மோசமாக போயிடும் என தீர்மானம் எடுத்துக்கொண்டான் ஜெய். தொடரும். அடுத்தடுத்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம A&E பிக்சர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர்ஸ். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் டியர்ஸ். டாடா.